இவ்வளவு கேவலமா நடந்துப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேடம் கொஞ்சம் கீழே பாக்கலாங்க. உனக்கு என்னடி தகுதி இருக்கு? என்ன தொட்டு பேசுற? யாரை கேட்டு நீ இந்த இடத்துல காய்கறி விக்கிற? இந்த மாதிரி நடக்கிற இடத்துல விக்கிறதுக்கு போய் எங்கேயாச்சும் பிச்சை எடுக்கலாம்ல? நிறுத்து பிரியா, எதுக்கு மனசாட்சி இல்லாம பண்ற? இவ பண்ண வேலையால இப்ப issue அழுக்க ஆரம்பிச்சு. இப்படி காய்கறி எல்லாம் தூக்கி கீழே போடுறியே, உனக்கு அறிவே இல்லையா? நீ பண்ண வேலைக்கு ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. இவ கிட்ட போய் நான் மன்னிப்பு கேக்குறதா? கேளுன்னு சொன்னேன். மன்னிச்சிடு. ஒழுங்கா கேளு. தயவு செஞ்சு மன்னிச்சிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, கிளம்புங்க இங்க இருந்து. அவ அப்படி பண்ணதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடு. இந்த அம்மா இந்த காசை வாங்கிக்கோ. பணம்லாம் எனக்கு வேணாம் சார். பாக்க படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. நீ ஏமா ரோட்ல காய்கறி விக்கிற? அப்பாக்கு ஆபரேஷன் பண்ண 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது சார். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. எங்க ஆபீஸ் இங்க பக்கத்துல தான் இருக்கு. அங்க போய் பேசிக்கலாம். இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. உங்க அப்பாக்கு வாங்கிக்கோமா. நாளையில இருந்து எங்க ஆபீஸ்க்கு நீ வேலைக்கு வந்துரு. உனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் நான் போட்டு தரேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஐயோ, என்னால நம்பவே முடியல. இவ்ளோ நல்லவரா இருக்காரு. ஆனா இவரை பாராட்டி யாருமே வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க.